எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம், நமக்கு பிடித்த விஷயத்தை தியாகம் செய்யும் போது. இதுதான் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம். அதாவது நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம ரொம்ப அந்த விஷயத்த நம்ம நேசிச்சிருப்போம். ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். அதற்காக நிறைய உழைத்திருப்போம். உழைக்காம அந்த விஷயம் நமக்கு நிறைவேறாது. அப்ப நம்ம எல்லாமே பண்ணி, அந்த விஷயம் இப்ப கைகூடி வருது. நம்ம நினைச்ச விஷயம் நடக்க போகுது. அது கைகூடி வருது. ஆனா, அந்த விஷயத்த இப்ப நாம இன்னொரு விஷயத்துக்காக தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அந்த விஷயத்தை நேசிச்சு உழைச்ச அந்த மனசுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த வலிய கூட நம்ம எதற்காக இந்த விஷயத்தை விட்டோம், தியாகம் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த வலியோட அந்த நல்ல விஷயம் நமக்கு சேரும்போது இந்த வலி மறந்து போகுது. நாம நல்லதுக்காக தான் இந்த விஷயத்தை விட்டுட்டோம். நாம நேசிச்ச ஒரு விஷயத்தை இன்னொரு நல்ல காரணத்திற்காக விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நிச்சயமா நமக்கு அது வலியவே கொடுக்காது. கொஞ்ச நேரம் வலிக்கும், அப்புறம் அது காலப்போக்குல மறந்துடும். இப்ப அந்த மாதிரி விஷயத்துடைய ஒரு செய்தியத்தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சீக்கிரமா சின்ன வீடியோவா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெண் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள வீட்டுல வாழக்கூடிய ஒரு பெண். சிறுவயதிலிருந்து அந்த பெண்ணுக்கு நிறைய ஒழுக்கத்தோடவே அந்த பெண் வளர்றா. அதாவது உலகக் கல்வி, மார்க்க கல்வி ரெண்டுமே அந்த பெண்ணுக்கு இறைவன் அருளால இறைவன் கொடுத்திருக்கான். நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பெண். இந்த பெண்ணுடைய மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கு. நாம படிச்சு 12th முடிச்சுட்டு நல்ல பெரிய ஒரு காலேஜ்ல போய் படிச்சு நாம ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கு. அப்ப இந்த பெண்ணும் படிக்கிறா. படிச்சு வர்றப்போ 12வது முடிக்கிறா. அவ கடின உழைப்புனால நிறைய மார்க், அதாவது அவ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கக்கூடிய அளவுக்கு அவளால மார்க் வாங்க முடியுது. வாங்குறா. இப்ப இந்த விஷயத்த பெற்றோர்கிட்ட சொல்றா, உறவினர்கள்கிட்ட சொல்றா. இந்த மாதிரி எனக்கு இன்னது படிக்கணும், எனக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்க ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்க கிட்ட, பெற்றோர்கிட்ட எந்த பொருளாதாரமே இல்லை. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட பொருளாதாரம் அறவே கிடையாது. ஆனா இந்த பெண்ணுடைய அந்த அறிவு, ஒழுக்கம் எல்லாமே பார்க்குறப்ப எல்லாருக்குமே இந்த பெண் இவ்வளவு திறமையாசாலியா இருக்கா, இவள் படிச்சாண்டா அவ குடும்பத்துக்கு ஏதோ சப்போர்ட் ஆயிருப்பா அப்படின்னு உறவுக்காரங்கெல்லாம் உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சு அந்த பெண்ணை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்க ஏற்பாடு பண்றாங்க. அப்படி படிக்க வைக்க ஏற்பாடு பண்றப்போ அந்த காலேஜை பத்தி வரணும்ல, ஊருக்கு எந்த காலேஜ், என்னுடைய காலேஜ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு காலேஜ் எடுத்து பார்க்குறப்போ, அங்க பார்த்தாக்கா இந்த காலேஜ்ல யூனிஃபார்ம். என்ன யூனிஃபார்ம் தான் அவங்க இந்த சஃபார் சூட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அதுவும் ஒரு தலையில் தொப்பியும் போட்டுக்கிறோம். அது போட்டுட்டு தான் அந்த காலேஜில் படிக்கணும். அதாவது ஆண்கள் ஆண்கள் பிள்ளைகளுக்கு அது நல்லா இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கு பிடித்தவங்க படிப்பாங்க. இந்த மாதிரி தான் போட்டு படிக்கணும். இப்படி அந்த காலேஜை பத்தி ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு வர்றப்போ, இந்த யூனிஃபார்ம் வர்றப்ப இந்த பெண்ணுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இந்த யூனிஃபார்மா? இல்லை இல்லை, நான் இந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. எனக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டு படிக்க முடியாது. எனக்கு முழு மார்க்க பேணுதலோட உள்ள ஒரு படிப்பு தான் நான் படிக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. அதுல பெண் அந்த எண்ணத்தை விட்டுறா. அவளுக்கு மனசு வலிக்குது. நம்ம இத்தனை வருஷம் நம்ம ஆசைப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இதுக்காக நம்ம உழைச்சோம். ஆனா இன்னைக்கு நமக்கு இது படிக்க முடியாம போச்சுன்னு வருத்தப்படுறா. ஆனா அவ எதுக்காக அதை விடுறா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பெண் சந்தோஷப்படுறா. நம்முடைய மார்க்கத்துக்காக, நம்முடைய மார்க்கத்துக்காக நாம முஸ்லீம், நம்ம எதை வேண்டாலும் படிக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நாம எனக்கு இது பிடிக்கல. மற்ற பேரை பத்தி நான் சொல்லலை. எனக்கு நான் இந்த யூனிஃபார்ம் போட்டு படிப்பு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது விளக்கிடுறேன். அப்ப இனி மறுபடியும் கல்லூரி பார்க்குறாங்க. ஒரு கல்லூரியில இடம் கிடைச்சிருது. அந்த கல்லூரியில போய் அந்த பெண் படிக்கிறான். முழு மார்க்க பேணுதலோட அந்த கல்லூரியில போய் படிக்கிறான்.
அந்த கல்லூரியில் அவளுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. அந்த பெண்ணோட பெற்றோரை கூப்பிட்டு கூட மனதார பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண் ஒரு ஒழுக்கமாக படிக்கிறா. கடினமா உழைச்சு படிக்கிறா. கடினமா உழைக்கிறா. ஏன்னா மற்றவர்களுடைய சப்போர்ட் தான் அந்த பெண் படிக்கிறா. அப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ல அங்க எவ்வளவு காசு கொடுத்து படிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நம்ம கடனை திருப்பி அடைக்கணும். அப்ப நம்ம படிச்சு உடனே வேலைக்கு போகணும். அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆசை என்ன தெரியுமா? அதுக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நம்முடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல அடிக்கடி இந்த பெண்ணுக்கு இருக்கு. அவள் 4 வருஷம் படிக்கிறா. 3ஆவது வருஷமே கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடுறா. படிச்சு முடிஞ்சதோட வேலைக்கு போயிடுறா. ஒரு பெரிய கம்பெனி, நல்ல ஒரு கண்ணியமான கௌரவமான வேலை. அங்கும் அவளுக்கு மரியாதை இருக்கிறது. ஏண்டா அவள் முழு ஒழுக்கத்துடன் எங்கு சென்றாலும் முழு ஒழுக்கத்துடன் மார்க்கத்தை முற்றிலுமாக பேணக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருக்கும். இப்ப அங்க வேலை பார்க்குறா. அங்க வேலை பார்த்து நல்ல சம்பளம், கடன் எல்லாம் அடைச்சிட்டா. படிப்புக்கான கடன் எல்லாம் அவளை அடைச்சிட்டா. இப்ப இந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. இந்த பெண்ணுடைய ஒழுக்கத்தை பற்றி விசாரிக்கும் போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடிச்சு போகுது. அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. திருமணம் செஞ்சுக்கிட்டு போய் அங்க கொஞ்ச நாள் இந்த பெண் வேலை பார்க்குறான். ஆனா அப்புறம் குழந்தைகள் பெற்றெடுக்கிறான். இப்ப அவளுக்கு வேலைக்கு போக பிடிக்கல. இப்ப அந்த வேலையை அவ தியாகம் பண்றான். என்னுடைய குடும்பத்துக்கு நான் முழு பொறுப்பா இருக்கேன். என்னுடைய கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் நான் தான் பொறுப்பு. எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு அந்த பெண் தியாகம் பண்றா. வேலைக்கு போகல, வீட்டோட இருக்கு. இருந்தாலும் அவளோட குடும்பத்துக்காக அவளுடைய கணவர் பிள்ளைகளை பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தை நான் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவளுக்கு பிடித்த அந்த வேலையை கூட தியாகம் பண்ணிட்டான். இப்படி ஒரு பெண் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா இன்றைக்கு நான் இப்போ உள்ள இது கிட்டத்தட்ட ஒரு 13 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் இப்போ உள்ள பிள்ளைகளை நான் பார்க்குறேன். 12 முடிச்சிடுறாங்க, கல்லூரிக்கு போக தயாராகிறாங்க, எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கஷ்டம் தருது. இதை நிறைய மக்கள் நம்மள சொல்றாங்க. இது கல்லூரிக்கு தானே போகுதுங்க, வேலைக்கான போகுதுங்க, ஏன் இப்படி இருக்குதுங்க அப்படின்னு கேட்கிற அளவுல பிள்ளைகளுடைய செயல். அதாவது ஒரு சில பிள்ளைகள், எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு தெரியாது, ஒரு சில பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது புருவத்தை மடிச்சுக்கிறது, கண்ணுக்கு மைய போட்டு புருவத்துக்கு போடுறது, அங்க போடுறது, இந்த அதாவது எல்லாமே நல்லா புருக்காலாம் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த கண்ணை அழகுபடுத்தி வெளில காட்டுறது. ஒரு பெண் புருவத்தை மடித்து கொண்டு கண்ணுக்கு மைதீட்டினா பாக்குறவங்களுக்கு அவளுடைய கண்ணு மட்டும்தான் தெரியும், எந்த விஷயமே தெரியாது. ஒரு கண் பிறரை கவரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வயது பெண் கல்யாணத்துக்கு முன்பு தன்னை இந்த மாதிரி அந்த கண்ணை வச்சு அலங்கரித்து கொண்டாலே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த பிள்ளை நல்லா ஒழுக்கமான பிள்ளைத்தானே இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. அதாவது இதுல என்ன அழகு கிடைக்குது? நீ கல்வி தானே கற்க போறீங்க, கல்வியை கற்க போறீங்க, வேலைக்கு போய் பொருளிட்டு போறீங்க உங்க குடும்பத்துக்காக. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க மார்க்க பேணுதல கைவிடுறீங்க? இதுல உங்களுக்கு என்ன அழகு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. அதனால் பிள்ளைகளே, நீங்க கல்லூரிக்கு நல்லபடியா சென்றுவாங்க, வேலைக்கும் சென்றுவாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க முதல்ல தவிர்த்து கொள்ளணும். முதலில் புருவத்தை மலிப்பது தவிர்த்து கொள்ளுங்க. அது நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கு. திருமணத்துக்கு பின்பு நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அது உங்களுடைய கணவர் பொறுப்பாயிரும். அது உங்க கணவருடைய விருப்பமா கூட இருக்கலாம். இது மற்றவங்க கண்களுக்கு தப்பாக தெரியாது. அதனாலதான் சொல்றேன் பிள்ளைகளே, இந்த மாதிரி இன்னொரு சகோதரிகள் பார்த்தீங்கல்ல, சொன்னோம்ல, இதுக்குதான் இந்த சகோதரி உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். இப்ப இவங்களால முடிஞ்சது ஏன் உங்களால முடியாது? கண்டிப்பா உங்களால முடியும். எங்க போனாலும் மார்க்கத்தை நீங்க பேணணும். ஒரு கனவா இருந்த அந்த ஒரு படிப்பை கூட என்னுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் தான் அப்படின்னு அந்த படிப்பை விட்டு அந்த பெண்ணை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இதே மாதிரி அதாவது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நமக்கு பிடிச்ச விஷயங்களை தியாகம் பண்ண நேர்ந்தால் கண்டிப்பா விட்டுறணும்.
வெளியில போய் நல்ல பேர் வாங்கிட்டு வந்து பெற்றோர்களுக்கு தரணும் ஒழிய இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் இன்னலான விஷயங்களை கொண்டுட்டு வரக்கூடாது. ஏன் அந்த காலத்துல எல்லாரையும் பெண்களை பாதுகாப்பா வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க தெரியுமா? நம்ம இப்படி வெளியில நம்மளை விட்டா சைத்தான் ஊசலாட்டத்தால நிறைய நம்ம வேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் நம்மளை வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக பூட்டி வச்சு பாதுகாத்தாங்க. நம்மளை யாரும் ஒரு அடிமையாக்கல. உள்ளதை நீ கிடக்கணும்னு யாருமே சொல்லல. நம்மளை பாதுகாத்தாங்க. நிறைய காலம் அப்படி இல்லை. வெளியில போய் நிறைய சாதிக்கக்கூடிய பெண்களாத்தான் நாம இருக்கோம். ஆனா எங்கு சென்றாலும் அல்லாவுக்கு முற்றிலும் பயந்து கொள்ளணும், மறுமைக்கு பயந்து கொள்ளணும், நம்முடைய மார்க்கத்தை முழுதுமாக பேணி நடக்கணும். செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராயும் இன்ஷா அல்லாஹ்.